எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம இந்த ஊர்ல கோயம்புத்தூர்ல இருக்கோம். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ப்ரிப்பரேஷன் பார்க்க போறோம். சிக்கன் ரசம். இந்த கோழி ரசம் பார்த்தீங்கன்னா சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகு, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஆட்டாங்கல்ல ஆட்டி வைக்கிறோம். வயிறுக்கு இதமாக இருக்குங்க. நெஞ்சு சளி பறந்து போயிடும். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ண போறீங்க? இப்போ குளிர், பெங்கப்பாரு, இருமல், சளிதான். அதனால நம்ம இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி ரசம் வைக்கலாம். சரி, இப்போ செய்ய ஆரம்பிச்சலாமா? செய்ய ஆரம்பிச்சிடலாம். என்ன தேவையான பொருட்கள் சொல்லுங்க. சரி, நாட்டுக்கோழி ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: நாட்டுக்கோழி 1/2 கிலோ, கருவேப்பிலை 2 இனுக்கு, கொத்தமல்லி சிறிதளவு, கொத்தமல்லி விதை 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 25 நம்பர், வெள்ளைப்பூண்டு ஒரு 15 நம்பர், தக்காளி 1 நம்பர், காஞ்ச மிளகாய் 3 நம்பர், உப்பு தேவையான அளவு, சத்தி மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட்ல பச்சையாவே எல்லாத்தையும் அரைச்சிட்டு வர்றேங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடுங்க. போதுங்க. போதுங்க. அதுக்கப்புறம் பூண்டு போடுங்க. 10-15 பல்லு போடுங்க. போதுமா? ஒன்று போடுங்க. இதுக்கப்புறம் 2 கருவேப்பிலை, 2 கொத்தமல்லி, கருவேப்பிலை. ரசத்துக்கு தேவையான மாதிரி தாங்க இது. சரி, ஓகே. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ மிளகு அதிகமாக போட்டிருக்கிறோம், வரமிளகா கம்மியாக போட்டுக்கலாம், அவ்வளவுதாங்க. சரி. இதையே நல்லா அம்மி இருந்தாலும் அரைச்சிக்கலாம், இல்லை ஆட்டாங்கல்லையுமே நல்லா ஓரளவுக்கு 90% நல்லா ஆட்டி எடுத்துட்டு நம்ம வேக வச்சதோட போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சது, அதாவது நாட்டுக்கோழி வேக வச்சுட்டு தான் இதை போடுறோங்க. சரி, ஓகே. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க அரைச்சிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். இப்ப பாருங்க, நல்லா ஆட்டாங்கல்ல அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த பக்குவத்துக்கு அந்த கொரக்கர பக்கம். ஆமா, இது ஒரு 80% சொல்லலாமா? 80% இருக்கு. 80 to 90% கொரக்கர பக்கத்துல. நம்ம அடுப்பு பத்த வச்சு நம்ம சட்டி வச்சுக்கலாங்க. சரி, போடலாம். இப்ப பாருங்க, சட்டி வச்சுட்டோம். சட்டி சூடாயிருச்சு. இப்ப கோழி எல்லாம் உள்ள சேர்த்திடலாம். இந்த மாதிரி சமையல் இருந்தா எல்லாரும் வீட்டுல டக்கடன்னு பண்ணுவாங்க. ஆமா, ரைஸ் சாப்பிடலாம் சொல்றீங்க, அப்படியே சூப்பா குடிக்கலாம் சொல்றீங்க, அப்படியே ரசம் மாதிரி குடிக்கலாம் சொல்றீங்க. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடுறோங்க. நம்ம கிட்ட இருக்கு சக்தி மஞ்சத்தூள். இதுல மிளகாத்தூள் எதுவுமே தேவை? எதுவுமே இல்லை. அதுல தான் மிளகு வரமிளகாய் போட்டு அரைச்சிட்டுமே. இனி மறுபடியும் போட்டோம்னா நல்லா காரம் அதிகமாயிரும், குடிக்க முடியாது. ரசத்துக்கு முக்கியமா மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு அது இருந்தாவே போதுங்க. சரி, அதுக்கு எடுத்து ஒரு தக்காளி போடலாங்க. ஒரு தக்காளி போதும். இதுக்கப்புறம் கருவேப்பிலை. ஓகே. உப்பு கடைசியா தான் போடுறோம், அவ்வளவுதாங்க. இப்ப இதை போட்டு தண்ணி ஊத்திடலாங்க. இப்ப தண்ணி ஊத்தும் போது தண்ணி ஊத்தின பிறகு நல்லா வேகணும். ரைட்டா? நம்ம தண்ணி ஊத்துறது நல்லா அதிகமா வச்சோம் தப்பு இல்ல. தப்பு இல்ல, தண்ணி நிறையவே ஊத்திக்கலாம். ஏன்னா நம்ம மறுபடியும் அரைச்சது போடுவோம். அப்போ உங்களுக்கு கொதிக்க கொதிக்க நல்லா கெட்டியாகும். அதனால இப்ப நாட்டுக்கோழி வேகணும். தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தவறு எதுவுமே இல்ல. தவறே கிடையாதுங்க. சரி, ஓகே. அப்ப நல்லா வேக வச்சுட்டு காமிங்க. சரி, ஒரு மூடி போட்டு வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த இடத்துல ஷெஃப் தீனாஸ் கிச்சனோட வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துட்டு வரோம். இந்த இடத்துல முக்கியமா என்ன கேட்குறேன்னா, எப்போ போல நீங்க டெக்ஸ்ட் பண்றீங்க, நானும் ரிப்ளை பண்றேன். நிறைய பேருக்கு ஒருத்தரோட மிஸ் பண்ண மாட்டேன். ஐம் ஷூர் டெஃபினட்டா அது எனக்கு தெரியும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. டெஃபினட்டா உங்க கூட சேர்ந்து நான் டிராவல் பண்ணுவேன். இன்னொரு விஷயம், நம்ம ஊர் சைடில் யாராவது நல்லா சமையல் பண்ணுறவங்க, அவங்களுக்கு ஒரு முகம் தெரிஞ்சால் நல்லா இருக்கும், அப்படி யாராக இருந்தனா நீங்கள் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வரலாம். இல்லைங்களா? வீட்டில் இருக்கவங்க வந்துருவாங்க, ஆனால் ஒரு தொழில் செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல கைப்பக்கம் இருக்கும், ஆனால் யாரோ கை கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால அதை விஷயம். சரி. ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணலாங்க. இப்போ 2 டைம் பார்த்தோம். பாத்தீங்கன்னா 50% வெந்திருக்குது. இப்போ பார்க்கலாம், ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எவ்வளவு வெந்திருந்தா கரெக்ட்டா இருக்கும்? அடுத்த ஸ்டேஜ் ஒரு 60-70% வெந்திருந்ததுன்னா இப்போ நம்ம இதை ஊத்தி மறுபடியும் கொதிக்க விடணுங்க. சரி, ஓகே. அப்போ இது சுண்ட கோழி நல்லா வேகறதுக்கு சரியா இருக்குங்க. சரி, ஓகே. இதெல்ல பார்த்தா அரைக்கிறது மட்டும் தான் வேலை. ஆமா, ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப பெரிய சமைக்கிறது ஒரு பெரிய வேலை இல்லை இந்த இடத்துல.
எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சு இறக்குறது தான். ஆமா பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க. ஓகே, இப்போ இது போடுறோமா? இதையும் போடலாம். அதுக்கு முன்னாடி காமிங்களே அந்த பக்குவத்தை. பாருங்க. ஓகே, அந்த கறி இப்பெல்லாம் வந்து ஒரு பாதிக்கு மேல தோல் விட்டு அரை வேக்காடுக்கு மேல வெந்திருக்குது. சரி, ஓகேடா. இப்போ நல்லா தண்ணி நிறையவே வச்சு வேக வைக்கலாங்க. அப்பதான் இந்த தண்ணி வந்து நாட்டுக்கோழி வேகக்கும் தண்ணி கொஞ்சம் கூட இருந்தா என்ன வேணா அப்ப அந்த மெது சாஃப்டா வெந்து வரும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து அரைச்சது போட்டுடலாங்க. அரைச்ச மசாலா ஆமா போட்டுறோம். தண்ணி வேணுமா உங்களுக்கு? ஆமா தண்ணி வேணும். நாங்க அலசிக்கங்க. தட்டிலேயே ஊத்துங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி மூடி போட்டு உப்பு போட்டுறோம். மூடி போட்டு விட்டுறோம். அரை வேக்காடுக்கு மேலதான் உப்பு போடுறோம். ஆமாங்க. அப்ப எனக்கு முழுமையா வந்த பிறகு கடைசியா ஸ்டேஜ் காட்டுங்க. இது நல்லா கொஞ்சம் சுண்ட விடணுங்க. சரி, ஓகேடா. இப்போ பாருங்க நம்ம அரைச்சு போட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு. நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு. ஐயோ, சமையலையே வந்து ரொம்ப ஈஸியான சமையல் அது இன்னைக்கு தான் நினைக்கிறேன். பாருங்க எப்படி வந்திருக்குது. கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா கொதிச்சுதான் இருக்கு. ஆமா, செக் பண்ணி பார்த்தலாமா? செக் பண்ணலாம். ஓகே, வதக்கிறது அரைக்கிறது அந்த மாதிரி இருக்கு. இங்க அதெல்லாம் எதுவுமே இல்ல. மட்டும் தான் வேலை. பாருங்க நல்லா வெந்து தோல் விட்டுருச்சு பாருங்க. நல்லா சாஃப்ட் சாஃப்ட் ஆயிருக்கு. வெரி குட். இப்போ டேஸ்ட் பண்ணலாமா? டேஸ்ட் பண்ணலாம். இதுக்கு மேல மிளகு சீரகம் போடுங்களா? அப்படி வேணும்னா போட்டுக்கலாம். பெப்பர். இந்த மாதிரி ஈஸி சமையல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதாவது ஒண்ணு அரைக்கிறோம், கொதிக்க வைக்கிறோம், அவ்வளவுதான். ஒரு பீஸ் நல்லா அந்த எலும்பு உள்ள பீஸா போடுங்க. கடிச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். அப்படி தம்பிக்கு எலும்பு இருக்கிறதா வேணும். போடுங்க. நல்லா தாராளமா சார விடுங்க. ரசம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சு நல்ல வாசம் எப்படி இருக்கு. சமோசம். அந்த கிட்ட எடுத்து போகும்போது அந்த கோழி இருக்குல்ல, நாட்டுக்கோழி, அதோட அந்த நல்லா கொதிக்க வச்சு அந்த ஸ்டாக் அவுட் எப்படி வாசம் வருமோ அதே மாதிரி இது கூட அது போட்டுக்க அந்த மல்லியோட வாசமும் நல்லா சூப்பரா இருக்கு. ஊதி குடிங்க, ரொம்ப சூடா இருக்கு. இந்த மாதிரி குடிச்சாதான் தொண்டைக்கு எதமா இருக்கு. கரகரப்பு, சளி, லொக்குன்னு இரும்புறது எல்லாம் ஓடி போயிருங்க. எப்படி காரம் எப்படி இருக்குங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த காரணம் ஐயோ சாப்பிட்டேனே அப்படி சொல்லிட்டு குதிப்பாங்களா, அந்த மாதிரி இல்லை. நீங்க அங்க சாப்பிட்டோன்னே இங்க தொண்டைக்கு வந்து நல்லா இதமா இருக்கும். அவங்க ஸ்டார்டிங்கே சொன்னா பாத்தீங்களா, அதே மாதிரி நல்லா சூப்பரா வந்திருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா டேஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டேஸ்ட். சரி, ரொம்ப ஈஸி. ரொம்ப கை கொடுக்கா வேற லெவல் காணி. சரி, ரொம்ப நன்றிங்க. இன்னொன்னு சொல்றேன், இப்படி சாப்பிடுறதும் நல்லா இருக்கும். அந்த சுடு சோறு போட்டு அதுல போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே நல்லா மசிஞ்சி சாப்பிட்டுச்சுங்க, இன்னும் சூப்பர். இந்த ரசத்தை எடுத்து ஊத்திக்கணுங்க. அந்த பீஸ் எடுத்து கடுப்பானுக்கு வச்சுக்கணும். இது ஒரு வாய் சாப்பிட்டு அந்த கடுப்பான ஒரு வாய் கடிச்சுக்கணும். கடுப்பான கடிக்கிறதா? கடிக்கிறது. ஃபர்ஸ்ட் கிளாஸ், சூப்பர், ரொம்ப நன்றிங்க. ஒரு சிம்பிள் பெஸ்ட் டேஸ்ட், எக்ஸலென்ட் டேஸ்ட், வேற லெவல்ல வந்திருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, நம்ப கொடுங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி நாட்டுக்கோழி ரசம் வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு குழந்தைகளுக்கு, வயசானவங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் கொடுங்க. நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறைப்படி நல்ல எண்ணெயில் வந்து பலகாரங்களில் கார வகைகள் செஞ்சு தர்றோம். ஃபோன் நம்பர் வந்து 9952809354. பேர் வந்து மனோன்மணி, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபா. தேங்க்யூ ஸோ மச்.